தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து லைவ்லேயே இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறதுனால எந்த கட்சியினர் என்ன விதமான குற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னும் அதுக்கு எதிர்க்கட்சியினர் என்ன விதமான பதிலடி கொடுக்குறாங்க இல்லை மழுப்புறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் சட்டமன்ற பேரவையில் அனல் பறக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி நடக்குது, விமர்சனங்கள் எப்படி நடக்குது, எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி ஒருத்தர் வந்து தாங்க தான் கரெக்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான பித்தலாட்டங்கள் நடைபெறுது, எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருது, மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து டைரெக்டாக லைவில் கொண்டு வந்துட்டதுனால மக்களே டைரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிலமை வந்துருச்சு. அதை இன்னும் சொல்ல போகணுன்னா இப்போ மக்கள் வந்து மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்குறத விட இந்த லைவை தொடர்ந்து பார்க்குறது தான் வந்து ஒரு பெரும் பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து பேசியிருந்தார். அதில் அவர் என்ன முன் வச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஊழல் எச்சரிக்கைகளை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு எதிர்க்கட்சியினராக இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக வந்து திமுகவில் இருக்கவங்க என்ன விதமான பதிலடி கொடுத்தாங்க அந்த நிகழ்வுக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சட்டமன்றத்தில் வீட்டு வசதி திட்டம், அதுக்கப்புறமா அரசு நிதியுதவி திட்டம் அது குறித்து பேசிகிட்டு இருக்கிறப்போ நடுவில் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் எழுந்து எதிர்க்கட்சியினரை பார்த்து பல விஷயங்களை வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் 3 முக்கிய துறைகளில் நடைபெற்ற முக்கியமான முறைகேடுகளும் ஊழல்கள் தொடர்பான விரிவான ஆய்வறிக்கைகள் தங்கிட்ட மேசையில் இருக்கிறதாகவும் அதை வந்து என்ன வற்புறுத்தி எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு பேசியதாகவும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக சமூக ஊடகங்களில் வந்து பரவிட்டுருக்கு. அதை எப்போ எப்படி மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னும் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தாவேகா அரசுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சியினர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் தக்க பதிலடி கொடுக்குற விதமாக ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கும் கமிஷன் வாங்குறதுக்கும் தான் எங்களுக்கு அனுபவம் இல்லையே தவிர மக்கள் நிதியை எப்படி பாதுகாக்கணும், அது நேர்மையாக மக்கள்கிட்டயே எப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான திட்டங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியினரை பார்த்து சரியான நெத்தி அடி பதிலை கொடுத்துருந்தாரு. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திமுக கட்சிக்காரர்கள் வந்து என்ன பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலமைச்சர் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலே வைக்கும்போது அதுக்கு முக்கியமாக திமுக கட்சிக்காரவங்க கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் வந்து பொதுவாக குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னும் தங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை உடனடியாக அவையில் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லைன்னா அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் வந்து கேட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சரின் பேச்சுக்கு உடனடியாக பதிலளிக்கிறதுக்கு பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் வந்து அனுமதி கேட்டிருந்தாரு. ஆனால் பேரவைத் தலைவர் வந்து அனுமதி தராததுனால அவையில் வந்து கடும் அமளி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஆதாரங்களை வெளியிடாமல் அரசியல் காரணங்களுக்காக அவையில் அவதூறு பரப்புவதாக கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் வந்து அவையிலிருந்து வெளிநடப்பும் செஞ்சுருந்தாங்க. அவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சியினர் அரசு வந்து தனது தோல்விகளை மறைக்க முந்தைய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வீண் குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்துறாங்க, உண்மையிலேயே ஆதாரம் இருந்தால் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. இப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை பற்றி வச்ச குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா, அதே சமயத்தில் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுனால இவங்க மேலே குற்றங்கள் இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த விஷயம் வெளியே வந்தால் மட்டும்தான் தெரிய வரும். அதனால் யார் மேலே உண்மை இருக்குது, யார் மேலே வந்து பொய் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். உங்களுடைய கருத்து, யார் மேலே குற்றங்கள் ஊழல்
குற்றங்கள் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட் நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.